ஜூன் மாசம் பார்ப்போம் மதிச்சு ஒரு 2-3 நாள்ல எல்லா நடுத்தர ஏழை குடும்பத்தினரும் எல்லா அப்பனும் தலையில அப்படியே கல்லு தூக்கி வச்ச மாதிரி உட்கார்ந்தாங்க. ஏன்னா அவங்க பசங்க ஃபீஸ் அந்த ஃபீஸை ரெடி பண்றதுக்கு ஒவ்வொரு அப்பனும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தமிழகத்துல எல்லாருக்கும் இந்த பிரச்சனை. இப்போ ஏழை நடுத்தர குடும்பத்தினர் யாரும் பொறுப்பெடுத்து போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்க அரசு பள்ளிகள் தரமுடையதாக இல்லை என்று பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அரசு பள்ளிகள் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளை போல அதே தரத்தோடு அதே கல்வியோடு அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருந்துச்சுன்னா எல்லாரும் அரசு பள்ளியில தான் சேர்ப்பாங்க. யாரும் ஐயோ என்கிட்ட நிறைய காசு இருக்கு நான் போய் கொடுக்க போற முடியாது எந்த பெற்றோரும் இல்ல. ஆனா தமிழகத்துல எல்லா பெற்றோரும் இந்த அவசியப்படுறாங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்றாங்க. நீங்க ஒரு பையன் +2 முடிச்சிட்டு வர காசு அப்படியே வச்சு சேமிச்சு வச்சீங்கன்னா 15 வருஷத்துல வீடு கட்டுறேன் 2 வருஷத்துல வீடு கட்டுறேன். ஒரு குடியானோட வாழ்க்கை மெட்ராஸ்ல ஃபிளாட் வாங்கணும் 2 பசங்க இருக்கு ஒரு அப்பா படிக்க வைக்காம அந்த காசு மிச்சம் வேணா மெட்ராஸ்ல வந்து வீடு வாங்கணும் இல்ல வெளியூர் ஏதோ ஒரு வீடு கட்டுறோம் ஏதோ ஒரு ஃபிளாட் வாங்கணும். அவ்வளவு பெரிய ஒரு காசு குழந்தைங்க படிப்புக்காக இந்த பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸ் ஆந்திராவில் மட்டும் நம்ம பக்கத்து ஸ்டேட்டுனால நான் ஆந்திரா சொல்றேன் 885 பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கு கடந்த 3 வருஷத்துல. பள்ளிகள் தான் புதுசா கட்டுறது இருக்கிற அரசு பள்ளிகளை மேம்படுத்துறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஈக்குவலா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல இருந்து சயின்டிபிக் லேப்ல இருந்து ஏஐ பேஸ்ட் லேர்னிங்ல இருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் சயின்டிபிக் அசஸ்மென்ட்ல இருந்து டீச்சர்ஸ் எடுத்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே பண்றாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க நெட்ல எடுத்து பாருங்க. உத்தரப்பிரதேசத்துல 1000 பள்ளிகள், ஆந்திராவில் 885 பள்ளிகள். நம்முடைய வரிப்பணமும் அதுல இருக்கு. வெறும் 3 வருஷத்துல அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க தமிழகத்துல 3 வருஷத்துல இந்த பிஎம்சி பள்ளிகளை நீங்க அனுமதிச்சீங்கன்னு சொன்னா 900 அரசு பள்ளிகள் அப்டேட் ஆகும். உங்க ஊர்ல அப்டேட் ஆகும், என் ஊர்ல அப்டேட் ஆகும். நம்ம அங்க போய் சேர்த்துப்போம். இலவசமா நம்ம பசங்க படிச்சிருப்பாங்க. அந்த 900 பள்ளிகளை இந்த 3 வருடங்கள நம்ம இழந்துறோம். எதுக்காக? உங்களுடைய அரசியல் அரிப்புக்காக. மும்மொழி கொள்கை நாங்க எதிர்க்கிறோம். எதுக்கு மும்மொழி கொள்கை எதிர்க்கிறீங்க? அண்ணாதுரை மும்மொழி கொள்கை எதிர்த்தாரு. அண்ணாதுரை இந்தியை திணிப்பதை எதிர்த்தாரு. 3 மொழி படிக்கிறது அண்ணாதுரை எதிர்க்கல. புதுசா புழுவ கிளம்பிட்டீங்க மும்மொழி எதிர்க்கிறோம். அந்த அறிவு இருக்கிற சமூகம் மாதிரி பண்ணுமா?